வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் அன்புறவாயிருந்து நம்மை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த ஆவிக்குரிய நம்பிக்கை கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த ராணிப்பேட்டை பகுதியிலே தேவ பிரசன்னம் இருக்கும்படியாக, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, நீங்கள் நானும் எழுதி பிரயாசப்படியாக நம்முடைய வெள்ளூர் செக்ஷன் எடுத்த ஒரு முடிவுக்காக நம்முடைய தலைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் நானும் ஆவிக்குரிய வளத்திலே சிறந்து விளங்கும் என்று சொல்லி தேவன் உங்களையும் அனைத்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த முதல் நாள் கூட்டத்திலே தேவன் நம்மளோடு பேசும்படியாக ஆண்டவர் நமக்கு அநேக சத்தியங்களை நமக்கு கொடுத்துள்ளார். இந்த நாளில் நீங்கள் நானுமாக ஆண்டவர் சமூகத்தில் 2025ஆம் ஆண்டிலே கடந்து 3 மாதங்களை நாம் கடந்து 4வது மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். அப்படின்னா இது உங்களாலும் நம்முடைய ஜெபம் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியாய் நடந்த ஒரு வாழ்க்கையில தேவன் நம்ம மேல் வைத்த ஒரு கிருபை, அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதனால இவரோடு பேசுவதற்கு இந்த வாழ்க்கையை மாற்றிய ஒரு பாதை என்று சொல்லி, அதனுடைய வாழ்க்கை என்றால் என்ன? எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையில கேட்கும் போது ஏதோ ஒரு காரியம் உங்களையும் என்னையும் வழிநடத்திருக்கும். அவருடைய சாட்சியை கேட்கும் போது அது நிச்சயமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாளிலே வேதத்திலே ஒரு பிரசித்தமான பிரசித்தி பெற்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கிறார். நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு அற்பமான ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு மனிதன். அந்த மனிதனிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். வாழ்க்கையை மாற்றிய ஒரு பாதை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு மாற்றம் அடையும்? அது சிறு பிள்ளைகள் இருந்தாலும் சரி, வாலிபர்களோ பெரியவர்களோ இருந்தாலும் சரி, ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு மாற்றம் அடைந்து செல்லும் என்றுதான் படிக்க போறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம படிக்க போறோம். அதுல இருந்துதான் நம்ம இந்த நாளில் ஒரு செய்தியை படிக்க போறோம். லூக்கா 10ல மார்க் 46ல இருந்து வாசிங்களேன். 46ல இருந்து 47 இருக்கு நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது, தீமேயின் மகனாகிய பிரதிமை என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இந்த நாளின் சத்தியத்தை இதிலிருந்து நாம் படித்துக் கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கையை மாறியதற்கு ஒரு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இங்கே ஒரு பிறவி குடன் இருக்கிறான். இந்த பிறவி குடனிலிருந்து வாழ்க்கை எவ்வாறு மாறியது என்று சொல்லி, அந்த பிறவிற்குடைய வாழ்க்கையிலே நம்மை ஒப்பிட்டு பார்த்து, நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு மாறும், நமக்கு அந்த அப்படியேப்பட்ட ஒரு பாதைக்கு வழிகாட்டியாக யார் இருப்பார் என்று பார்க்கும்போது, இங்கே ஒரு கண் தெரியாத ஒரு குழந்தை இருக்கிறார். யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு வாழ்க்கையும் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்று பார்க்கும்போது, அந்த வாழ்க்கையில மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். இவையெல்லாம் கடந்து வருவதுதான் ஒரு வாழ்க்கை. பிள்ளைகள் படிக்கின்ற போது சரி, ஒரு காலேஜ் போகும்போது சரி, அப்ப இந்த ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் அடைய வேண்டும். அப்ப ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? பெரியவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பிரதமர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? அந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையா அல்லது பயனற்ற வாழ்க்கையா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சம்பவம் மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையில இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சம்பவம் மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கலாம். நீங்க கேட்டா சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நாள்ல அப்படின்னா இந்த மெய்யான கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு மாறும் என்று நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப தாவீது பக்தனுக்கு அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வசனம்,
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படின்னா நீங்கள் நானும் எப்படி வாழ வேண்டும், எந்த பாதையிலே செல்ல வேண்டும், எப்படி செல்லும் போது நமக்கு யார் ஆலோசனையாக இருக்கிறார் பார்க்கும்போது ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, சில பேர் சொல்லுவோம் அவங்களுக்கு என் ரூட்டு தனி ரூட்டு. நீங்க கேட்டு பாருங்க, பாதி பசங்களா எப்படி போறீங்க, என் ரூட்டு தனி ரூட்டு, எங்க அப்பா ஒரு பக்கம் போவாங்க, நான் ஒரு பக்கம் போவேன், இன்னைக்கு தவறு நினைச்சிருக்கிறோம், அப்படிதானே? அப்ப நம்ம எப்படி செல்ல வேண்டும்? அப்ப கடவுளுடைய ஆலோசனை கேட்கும் போது நம்முடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது தோல்வியாக முடியும். அது குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. அப்ப என் ரூட்டு தனி ரூட்டுக்கு போகும்போது அது கடவுளை விட்டு போகும்போது அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கும்? இன்னைக்கு திருமணங்க முடிச்சவங்க கூட எப்படிப்பட்ட ஒரு பாதை செல்ல வேண்டும்? தேவன் நமக்கு ஈவா கொடுக்கப்பட்ட இந்த திருமண இந்த பந்தத்திலே, திருமண உறவிலே, குடும்ப வாழ்க்கையிலே நான் எப்படி செல்ல வேண்டும்? இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்திலே பார்க்கும்போது கண்ணீரும் வேதனையும் பிரச்சனை இருக்கிறது. அப்படின்னா நாம் செல்லக்கூடிய ஒரு பாதை என்ன? அப்ப இந்த நாளின் தலைப்பு வாழ்க்கையை மாற்றிய பாதை. எந்த வாழ்க்கையிலே நான் செல்லுகிறேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்ப அந்த பாதையிலே அடைத்தலாகிய இயேசு கிறிஸ்து. டைட்டில் சைட் வாக். அப்ப நீங்கள் நானும் செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்கிறது? அப்ப வாகனத்துல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, அப்ப அநேக பேர் நம்ம சுத்தி இருக்கிறாங்க பாருங்க. நீங்க சென்னையில பார்க்கும்போது நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் அப்படி பார்க்கும்போது எந்த இடத்துல பார்த்தாலும் சரி இந்த சீட்ல உட்கார்ந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? அப்ப இன்னைக்கு இவங்கெல்லாம் யாருடைய பிள்ளைகள் அப்படின்னா அவருக்கும் நமக்கு என்ன, எப்படிப்பட்ட ஒரு பாதையிலே நீங்க நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்க நானும் அறிந்துக்கிறோம். அப்படின்னா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதை கடந்து சென்றவர் அனைவரும் இருக்கிறார்கள். தேவனுக்கு அன்பான பிரியமான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்து வாழும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப மார்க்கு 10:46 எங்க போறாங்க? பின்பு அவர்கள் எரியாவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் புறப்படுகிற போது திமேதேயின் மகனாகிய பர்னபா என்கிற ஒருவன் கூட எங்க உட்கார்ந்திருந்தான்? வழி அருகே உட்கார்ந்து என்ன கேட்கிறான்? பிச்சை கேட்க. அப்ப ஒருத்தவங்க வாழ்க்கை சரியில்லைன்னா எங்க வந்துடும்? அவங்க வாழ்க்கை வீதிக்கு வந்துடும், வழி வந்துடும். அப்ப குடும்பமான ஒரு வாழ்க்கை அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? அந்த வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு கூட உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்ப யார் அவரு? யார் பிச்சை கேட்டான்? கூட பிச்சை கேட்டான். எங்கன்னு கேட்டாரு? எரிக்கப்பட்டதுல. அப்ப வழி அருகே போகின்ற போது, போகிற வழியில இருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடம். யார் தெரிந்தாரு? எப்படி நபர் அவரு? கண் தெரியுமா, கண் தெரியாதா? இல்லது அவரு அப்படின்னா நம்ம யாரு? நம்ம யாரு? எனக்கு நல்லா கண் தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? நான் இப்பதான் லேட்டஸ்டா கர்நாடகா எங்க ரீடிங்காக 25 வருஷம் 26 வருஷம் ஆரம்பிக்கும் போதுதான் படிக்க முடியல. அப்ப நம்ம யாரு? அவன் கூட நம்ம யாரு? கண் தெரியுமா? அப்படின்னா இந்த இருந்து கற்றுக்கூட ஒரு பாடம், நாம் ஆவிக்குரிய குருடனாய் இருக்கின்றோம். அப்படிதானே? அப்ப ஆவிக்குரிய குருடன். அப்ப நமக்கு கண் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாது. சரிங்களா? அப்ப எனக்கு கண்ணு தெரியும், ஆனா தெரியாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கை போல எப்படி இருக்கிறேன்? 20 years நான் பாமரண்டா இருப்பேன், ஆனா எனக்கு ஞானஸ்தானம் எடுத்து நான் சர்ச்சைக்கு வந்திருப்பேன். ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பார்க்கும்போது நான் எப்படி இருக்கிறேன்? கூட இருக்கிறேன். அப்ப வழியறிக்கை உட்கார்ந்து அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும் போது அவனுக்கு ரியலா கண்ணு தெரியல, ஆனா எனக்கு கண்ணு தெரியும். அப்ப ஏதோ நம்மை மறைக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது நம்மளை மறைக்கிறது, எது நம்மளை தடுக்கிறது? யோசிச்சு பாருங்க. அப்ப அதுதான் ஒரு கூடு. தேவனுக்கு இந்த நாளிலே, முதல் நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு எழுவல் அடையும்படியாக, ஆண்டவருடைய நம்பிக்கை வரும்படியாக, நம்பிக்கை அடையும்படியாக, உங்களை உள்ளத்தை தொடுபடியாக, உங்கள் குடும்பத்தை தொடுபடியாக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும்போது நிறைய டிஸ்டர்ப் இருக்கு.
அப்ப அந்த கூட உட்கார்ந்து இருக்கிறான், என்ன பண்றாங்க? கூட இருக்கலாமா? பேசாத, நீ பேசாத அப்படின்னு என்ன பண்றாங்க? அதற்காங்க. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய டிஸ்டர்ப் இருக்கு. ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது, அப்படிதானே? ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, சர்ச்சுக்கு வர முடியல, ஓய்வு நாளுக்கு ஆன் டைம் வர முடியல. அப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? அப்ப நான் ஒரு அட்வென்டிஸ்ட், நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? ஏன் டிஸ்டர்ப் பண்ற? ஏன் என் வாழ்க்கையில என்ன டிஸ்டர்ப் ஆகுது? தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்ப என்ன பண்றேன்? எனக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்திங், ஏதோ ஒரு கூடி இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் எனக்கு கிடைக்கிறது, ஏதோ ஒரு காரியம் கிறிஸ்துவோடு இணைய கிடைக்கிறது. அப்ப அதுல இருந்து கற்றுக்கொள்ள ஒரு காரியம், அப்ப அவனது வாழ்க்கை மாறிச்சு. அந்த கூட வழியை உட்கார்ந்து அந்த இயேசுவை பார்த்த பொழுது அவன் அந்த வழியை இங்கே இயேசு கிறிஸ்து போறாதே, ஐயோ அவர்கிட்ட பார்த்தா என் வாழ்க்கை பிறகு கூட மாற்றி வாழ்வேன்னு சொல்லி அவன் இயேசுவை கண்டு கொண்டான். ஆனா நீங்கள் நானும் அந்த இயேசுவை கண்டு கொண்டோமா? அவன் இயேசுவை கண்டு கொண்டான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இருள் அடைந்து இருக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்பொழுது இருள் அடைந்து விட்டது. காரணம், இயேசுவை விட்டு நான் விலகி சென்றிருக்கலாம். ஒருவேளை அவரோட திருச்சபையா இருக்கலாம், திருச்சபை தலைவரா இருக்கலாம். ஆனா என்னுடைய ஒரு பாட்டு பாடுவார்ல, என்ன பண்றீங்களா? எனது தலைவன் இயேசுராஜன், அவர்தான் தலைவர். அப்ப நீங்க நானும் யார் பார்க்கிறோம்? என் தலைவனாகிய நான் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கும்போது என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே முன்னோக்கி செல்ல முடியல? ஏன் ஆண்டவரே நான் முன்னோக்கி செல்ல முடியல? என்ன என்று குறை இருக்கிறது? குடும்ப தலைவரா, குடும்ப தலைவியா, அல்லது பணம் இல்லையா? ஆண்டவர் உங்களை நேசிக்கவில்லையா? ஆண்டவர் உங்களுக்காக மறிக்கவில்லையா? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லையா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப குடலோட வாழ்க்கை எப்படி இருக்கு பார்க்கும்போது, இந்த குடலுக்கு எவ்வளோ வேதம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனா பாருங்க, நீங்க நாளும் நடக்கும்போது என்ன செய்வோம்? கொஞ்சம் காரணம் ஸ்லிப் ஆயிடும். நல்லா பாருங்க, நிறைய இடத்துல இங்க பாருங்க. ஆனா கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்டா நடப்பாங்க. இப்படி ஸ்டெப் வைப்பாங்க, ஸ்டெப் வச்சு 1 2 3 போவாங்க, தெரியுங்களா? 10 ஸ்டெப்ல கரெக்டா இருக்காங்க தெரியும். ஆனா நம்ம இடையே விழுந்துருவோம். ஆனா அந்த கூட கரெக்டா போவாங்க, ரோட கிராஸ் பண்ணுவாங்க. நீங்க சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது அதுக்குன்னு வச்சுக்கிறாங்க. அப்ப இவ்வளோ ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சாரு. இந்த உலகத்தை நம்ம ரசிக்கிறோமா இல்லைங்களா? எப்படி அந்த ஒரு உலகத்தை படைச்சாரு, ஆனாலும் அவங்க ரசிக்க முடியல. ஆனா விசுவாசிக்கிறாங்க. நம்ம உலகத்தை ரசிக்கிறோம், உலகத்துல பொருளை ரசிக்கிறோம், ஆனா அவங்க அதெல்லாம் பார்க்க முடியல. ஆனா அவங்க எதை விசுவாசிக்கிறாங்க? இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற பொருள் என்ன பண்றோம்? செல்போன் ரசிக்கிறோம், லேப்டாப் ரசிக்கிறோம், டிவி ரசிக்கிறோம், ட்ரெஸ் ரசிக்கிறோம், நகையை ரசிக்கிறோம், நம்முடைய அழகை ரசிக்கிறோம். நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி என்ன பண்றோம்? ஒரு 20 நிமிஷம் ஒரு ஆஃப்டர் என்ன பண்றோம்? இதெல்லாம் எடுத்து என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் டையெல்லாம் அடிச்சு என்னெல்லாம் போடணுமோ, மேக்கப் எல்லாம் போடணுமோ, நம்ம அழகா இருக்கிற ரசிச்சுட்டு அப்புறமா நம்ம ரசிக்கிறோம். ஆனா ஒண்ணுமே இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, என்ன செய்ய முடியும்? அவர் படைத்த ஓய்வு நாளிலே என்னால நான் கடைபிடிக்க முடியவில்லை. என்னை படைத்த தெய்வத்திற்கு எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் அந்த ஓய்வு நாளையே என்னால் கடைபிடிக்க முடியவில்லையே. அப்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறை என்ன என்று சொல்லி இந்த நாள் முதல் நாள் பொறுத்தல நான் இழந்து அடைய வேண்டும், நான் மாற்றம் அடைய வேண்டும், குடும்பம் மாற்றம் அடைய வேண்டும், திருச்சபை மாற்றம் அடைய வேண்டும், ராணிப்படை திருச்சபை எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை. இரண்டாவது, அந்த மத்தேயுல 10:47 கேட்கிறாரு, அவர் நசராகிய இயேசுவை என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்கிறார். அப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் அடையணும் அப்படின்னா யாரு தேவை? தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? என்ன கொடுக்குறாங்க? ஒரு கவர்னை கைப்பிடிச்சு கொடுக்குறாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? வாலி பசங்க கால்குலேட் போட்டா சரியா போயிடும் அப்படி என்ன பண்றாங்க? ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப வாழ்க்கை சரியாயிட்டா நல்லாதான் இருந்தாங்க. ஆனா திரும்ப என்ன பண்றாங்க? அந்த வாழ்க்கையையும் பிரச்சனைகள் வந்து பின்னோக்கி போறாங்க. அவர் கேட்கிறாரு, ஒரு வார்த்தைக்கு கேட்கிறதுல, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். என் கடந்து வந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? என்னுடைய வாழ்க்கை கண்ணீரான ஒரு வாழ்க்கையா இருந்தது. என்னுடைய வாழ்க்கை வேதனையாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை முன்னில் நடக்கின்ற வாழ்க்கையா இருக்கிறது. அதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே இறங்க முடியும். கேட்கிறாரு,
தாவீதின் குமாரனே. கேட்டு பாத்தீங்களா? ஜோமி பாத்தீங்களா? இன்னைக்கு நைட்டு போய் கேட்டு பாருங்க. உங்க பாவத்தை அறிக்கை செய்து, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது, தடை இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரவில்லை, தாவீதின் குமாரனே இரங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டு பாருங்க, குடும்பமாக கேட்டு பாருங்க. சென்னையில நடந்து போகும்போது நன்றாக பல இடத்துல நான் பார்த்துக்கிறேன். இப்போ கூடம்பாக்கம் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல மேலே ஏறி பார்த்தீங்கன்னா சத்தமா ஒரு பைபிள் சத்தத்தை கேட்கும், வாசிப்பாங்க. யாருன்னு பார்த்தா கண்ணு தெரியாது, சரிங்களா? அவங்க பைபிள் வாசிப்பாங்க. எப்படி வாசிப்பாங்க? மூல்டிங் பைபிள் இருக்கு, அப்படியே வாசிப்பாங்க. கர்த்தர் என் மேல் இருக்கிறார், நான் சாட்சி அடையேன், அப்படி வாசிப்பாங்க. போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பார்த்துட்டு போவாங்க. கண்ணு தெரியாது, ஒரு பெரிய பைபிள் இருக்கும், இப்படிதான் வாசிப்பாங்க. கடையில் வாசிப்பாங்க. நம்ம வாசிக்கிறோமா? எத்தனை மணிக்கு பைபிள், எத்தனை பேர் பைபிள் வாசிச்சோம்? ஆனா கண்ணு தெரியாது. ஆனா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. எனக்கு கண்ணு தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனா நான் வேதத்தை வாசிக்கணும் சொல்லி ரோட்ல உட்கார்ந்து ஸ்டாப்ல உட்கார்ந்து இப்படி தடவை வாசிப்பாங்க. நான் போகும்போதெல்லாம் அந்த காட்சியை பார்ப்பேன். ஐயோ, சில டைம்ல நம்ம பைபிள் படிக்க மாட்டோம்னா அவங்கதான் பார்த்து கற்றுப்பாங்க. வழியறியே என்று கண்ணு தெரியாம இயேசுவே எனக்கு இருந்தும் அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க. அவங்க நமக்கு ஒரு பாடத்தை கற்றுறாங்க. கண்ணு தெரியாதவங்க, கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு. ஆனா என் ஆவிக்குரிய வாழ்க்கை கூட இருக்கு, அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பாத்தீங்களா? கூட எனக்கு கற்று தர பாடம் பாதி அருகே நின்று எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்று வாழ்க்கையை ஒரு மாற்றிய பாதை என்று பார்க்கும்போது அந்த வழியில இயேசுவை அவன் கண்டு கொண்டான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கை உடல் போல் வாழ்ந்திருக்கிறதா? இந்த 103 வாசிக்கும் போது கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல கர்த்தர் தமது பயந்தவருக்கு இருக்கிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனது அவளை விட்டு வெளியே வா. நிச்சயம் இருக்கிறதா? ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதா? வெளியே வா. வெளியே வந்தால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. பாவமும் பரிசுத்தமும் ஒன்றா இருக்க முடியுமா? தம்பி, பாவமும் பரிசுத்தமும் ஒன்றா இருக்க முடியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப பாவமும் பரிசுத்தமும் ஒன்றா இருக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் எனக்கு அதுவும் தேவை, எனக்கு எதுவும் தேவை அப்படி சொல்றோம். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவியை நேசிக்கிறாரு. பாவியை வெறுத்து வா. நம்ம எப்படிப்பட்டவங்க என்று சொல்லி நான் பார்க்கும்போது ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்காருங்கள? பரிசுத்தத்துக்கே முறை உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த பரிசுத்தமான தெய்வம் ஆண்டவர் உங்களை அந்த பரிசுத்தத்துக்கே அழைக்கிறார். தேவாலயத்தில் வெளியேற்ற பேர் என்ன பண்ணாங்க? பிச்சை கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? வெளியே போய் பிச்சை கேட்டாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க? அந்த சீசன்ல பார்த்து கேட்கிறாங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஏதாச்சும் எங்களுக்கு வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, இயேசு கிறிஸ்து நாம மாத்திரமா இருக்கிறது அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க நானும் இலக்கறி வருகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து நாமம் இலவசமானது. அதை பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் முதல் நாள் உங்களை அழைத்து இத்தனை வருஷம் நான் கிறிஸ்டினா அல்லது அட்வென்டிஸ்டா வாழ்ந்து எதை நான் பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை எப்படி இருக்கு? பிரைட்டா இருக்கா? வெளிச்சமா இருக்கா? அந்த பிரைட்டா இருந்தா, அந்த வெளிச்சமா இருந்தா இன்னைக்கு இந்த சர்ச் எப்படி இருக்கும்? ரொம்ப பிரைட்டா, இந்த ராணிப்பேட்டை பகுதிக்கு அவ்வளோ பெரிய பகுதிக்கு ஆச்சரியமா வெளிச்சமா நம்ம வீடு நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். உங்க முகத்தை பார்க்கறோம்னா அப்படியே ஒரு பிரைட்னஸ், ஒரு பிரகாசம் இருக்கும். அந்த ராணிப்பேட்டை திருச்சபை பார்வை அடைய வேண்டும். ராணிப்பேட்டை திருச்சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை நாம் அதிகரிக்க செய்கிறோம். ஆனால் அதற்கு ஒரே வழி இயேசு. அந்த கூட சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பார்த்து பேசிட்டு அப்ப அவர் கேட்கிறாரு, இறந்தவன் கேட்கிறாரு. அந்த மார்க்ல வாசிக்கும் போது 10:41, 49, 51 வாக்கு வாசிக்கும் போது நல்லா வாசிக்கலாம். இயேசு என்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, உடன்கொள், எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தார். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரை நான் பார்வையிட வேண்டும். என்ன சொல்றாரு? இயேசு அவர்கள் பேசுறாரு.
இன்னைக்கு உங்கள்கிட்ட ஏசப்பா பேசுகிறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்கிட்ட ஏசப்பா பேசினாரு பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட் தெரியாத ஸ்டூடெண்ட் போயிட்டு வரிகளுக்கே உட்கார்ந்து ஸ்டூடெண்ட் போயிட்டு நம்மகிட்ட பேசுகிறாரா? நான் நடத்துக்கிறேன், சர்ச்சைக்கு வந்துருக்கேன், ரசமா வச்சுக்கிறேன், நான் ஜோம் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு கேட்கிறாரு, எப்ப நமக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட போறதே இல்லை. போயிருந்தா நம்முடைய ஜபங்கள் கேட்டு இருக்கோம். அந்த கூட அந்த இயேசுவை விசுவாசித்து பாதையை உட்கார்ந்து தாவீது குமாரனே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இன்னைக்கு நீங்க நானும் அவர்கிட்ட கேட்கும் போது அந்த ஏசப்பா கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரா? செஞ்சிருப்பாரு. நம்ம கேட்கறதே இல்லை. கேட்டிருந்தா அவர் கிட்ட போயிட்டு நான் உனக்கு என்ன செய்வேன்? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கேட்கின்ற ஒரு காரியம், எனக்கு பிரியமான மகனே மகளே, இந்த ராணிப்படத்து திருவிழே இருக்கிற விசுவாச பிள்ளைகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் உங்களை அழைத்து வந்து இந்த முதல் நாள் கூட்டத்துல நான் உனக்கு என்னப்பா செய்யணும், என்னப்பா வேணும், என்னப்பா செய்யணும்னா அவர்களே அவங்களோட பேசுவாங்க. இன்னைக்கு கணவனோடு மனைவியோடு கீழே உட்கார்ந்து நைட்டு போய் ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா நம்முடைய தேவையை சந்திக்கிற தேவன். சொன்னாரு, என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? கூட என்ன சொன்னாரு? சொல்லுங்களா? என்ன சொன்னாரு? கூட என்ன சொன்னாரு? நான் அவர் தெரியுமா தெரியாதா? ஏசப்பா தெரியுமா தெரியாதா? கூட சொல்லிட்டு அப்படினால் நம்முடைய பதில் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத கடவுள்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அவரே செய்வாரு. அவருக்கு தெரியும், என் கஷ்டம் தெரியும், என் பிரச்சனை தெரியும் அப்படிங்கல உங்களுடைய தேவைகளை ஏசப்பாக்கு நீங்க உங்க வாயால சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அவருக்கு தெரியுமாச்சு, எனக்கு தெரியாது கூட தெரியுமாச்சு. என்னப்பா செய்து கேட்டாரு. அவரே நான் பார்வை அடைய வேண்டும். இன்னைக்கு ஏசப்பட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பார்வை அடைய வேண்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் குறைவா இருக்கிறேன். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், திருச்சபைக்காக ஏதாவது செய்யணும், ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும் கேட்பார். இந்த நாள்ல ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஆவியானவர் பேசுவார். பாவத்தை குறித்தும் நீதி குறித்து பேசுவார். அப்படின்னா ஏற்று இருக்கிற பாவம் என்ன, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு குறைவா இருக்கிறது என்ன என்று சொல்லி அவங்களோட கேட்டு பாருங்க. எத்தனை வருஷமா நான் சமுதிர அட்மிட்டா வாழல என்பது முக்கியம் அல்ல. அது நான் இன்னைக்கு எப்படி வாழ்றேன், ஒரு பிரயோஜனம் உள்ள நல்ல ஒரு கிறிஸ்துவ நான் வாழ்றேன் என்பதை கேட்டு பாருங்க. அவர் பேசுவார். ஏசாயா 60 உள்ள வாசிக்கும் போது எழும்பி பிரகாசி என்ன செய்யறோம்? ஒரு மொழி வந்தது. அப்ப எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனதே நான் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் அடைய வேண்டும், எழுபதில் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனதே நான் உண்மையில நான் பாடு அடைய வேண்டும். ஆனதே என்ன தொடுங்கப்பா, என் வாழ்க்கை கூட்டா இருக்கு. நான் எதோ ஞாபகத்துக்கு எடுத்த பாவத்தின் மேல் பாவம் செய்யறேன், தப்பு செய்யறேன், தெரிஞ்சே தப்பு செய்யறேன். இன்னைக்கு ஒரு மாற்றம் அடையும். ஏசப்பா கிட்ட கேட்டார்ல, நான் என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அன்புள்ள தெய்வம், அந்த இரக்கமுள்ள தெய்வம், மன்னிக்கிற தெய்வம், பாசமுள்ள தெய்வம் இன்னைக்கு உங்களை அழைத்து வந்து நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் மாறடைய வேண்டும், நான் ரொம்ப கிறிஸ்துவாக வாழ வேண்டும், சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் விடுதலையாக்கும், அந்த என்னுடைய வாழ்க்கை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சிறப்பு பெரியவங்க இது வரைக்கும் நம்மளே நான் கிறிஸ்துவ வாழ்ந்தேன், நான் ஜோம் நேரவாசிகள் ஆனது. எனக்கு கூட ஒரு கூடல இருந்து ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். கண்ணு தெரியாத ஒரு கூட அந்த ரோட்ல உட்கார்ந்து கையை தடவி வாசி பைபிள் வாசிக்கிறாங்க. என் கையில இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, தமிழ் பைபிள் இருக்கு, எதுவுமே பைபிள் அடிக்கிறதுக்கு. ஆனா நான் படிக்க மாட்டேன். வாழ்க்கை கூடான ஒரு வாழ்க்கை லட்சமா மாறிச்சு. லட்சமா இருக்கிறேன்னா ஞாபகக்கூடிய வாழ்க்கையில பேசப்படியாம இருக்கிறேன். திருச்சபையிலே அமர்ந்திருக்கிற நீங்கள் நானும் அந்த இயேசுவை அழைத்து பாருங்க. தாவீதின் குமாரனே இரங்கும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் செய்ய சொல்லி அந்த இயேசு இறங்கினார். என்ன செய்யணும்? இயேசுப்பட சொல்லுங்க. நிச்சயமா நீங்க இரவு நீங்க பேசுறீங்கன்னா, இந்த இரவு நீங்க பேசுறீங்கன்னா நாளைக்கு வந்து சாட்சி சொல்லுங்க. இதனால சத்தியம் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுத்தது, என் வாழ்க்கையை மாறிச்சு, என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பாதையை நான் கண்டு கொண்டேன். இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு பாதையார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை தேவத்தை சித்தமாக இருக்கிறான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராம்.